அனைவருக்கும் வணக்கம். ஒரு நாள் நம்மளோட வாழ்க்கையில் யாராவது வந்து, அது யாருன்னு தெரியறதில்லை, யாராவது வந்து நம்மளுக்கு சொன்னாங்க, இது தான் இந்த உலகம், இது தான் நல்லது, இது தான் கெட்டது, இதுதான் நம்ம பண்ண வேண்டியது, இதுதான் நம்ம பண்ண வேண்டாதது அப்படின்னு யாரோ வந்து சொன்னாங்க. அது யாருன்னு தெரியறதில்லை. அம்மா அப்பாவாக இருக்கலாம், இல்லைனா ஆசிரியராக இருக்கலாம், நண்பராக இருக்கலாம், இந்த உலகத்தில் இருக்கிறவங்களாகவே இருக்கலாம். ஆனாலும் அதில் இருந்து நம்ம எடுத்தது அதுதான் சரி, அதுதான் தப்பு, அதுதான் சரி, அப்படியோ நம்ம எப்படியோ எடுத்தோம். ஏன்னா நம்ம இந்த உலகத்துக்கு வந்த நாளில் நம்ம சின்ன காலத்தில் நம்மளுக்கு நல்லது எது கெட்டது எது, நல்லது கெட்டது அது எதுவுமே நம்மளுக்கு புரிஞ்சது இல்லை. ஏன்னா நம்ம அந்த நேரத்தில் சந்தோஷமாக வாழ்ந்தோம், மகிழ்ச்சியாக வாழ்ந்தோம். அந்த மகிழ்ச்சியாக வாழ்ந்த வாழ்க்கையில் அந்த நேரத்தில் நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இருந்ததில்லை. ஆனாலும் நம்மளுக்கு நல்லது இல்லைனா கெட்டது அந்த மாதிரி ரெண்டு கிடைச்சிருச்சு. அந்த கிடைச்ச நாள்லேருந்து நம்மளுக்கு நல்லது கெட்டதுன்னு ரெண்டு கிடைச்சது. அந்த கிடைச்ச நாள்லேருந்து நல்லது வந்தால் நம்மளுக்கு சந்தோஷம் வரும், இல்லைனா மகிழ்ச்சி வருது. இல்லைனா கெட்டது வந்தால் நம்மளுக்கு கோவமோ துக்கமோ அது வருது. அப்போ அந்த ரெண்டு யாராவது கொடுத்தனால தானே நம்மளுக்கு வந்தது. நல்லா யோசிச்சு பாருங்க. அந்த ரெண்டுமே நம்மளோட வாழ்க்கையில் முன்னாடி இருந்தது இல்லை. நம்ம சின்ன காலத்தில் நம்மளுக்கு நல்லது எது கெட்டது எது அப்படி எதுவுமே இருந்தது இல்லை. ஆனால் இந்த உலகத்தில் நல்லது கெட்டது இருக்குது. ஆனாலும் அது நம்ம எடுத்த விதத்தினால இது தான் கெட்டது. யாராவது நம்ம கிட்ட வந்து ஏசுனா அது கெட்ட விஷயம். யாராவது வந்து நம்மளுக்கு அடித்தா அது கெட்ட விஷயம். இது எனக்கு சொல்லக்கூடாத வார்த்தை. அது நம்ம தான் சரி கட்டணும் தவிர இந்த உலகத்தில் அப்படி எதுவும் இருக்கிறது இல்லை. நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு இடத்துல உங்களோட முதுகில் ஒரு பெரிய எறும்பு இருக்கிறது. அந்த நேரத்தில் யாராவது வந்து அடித்தா அந்த அடி வலிச்சாலும் அவங்க சொல்கிறாங்க பெரிய எறும்பு இருந்தது, அது கடிச்சா உங்களுக்கு சாவு கூட வர முடியாது. ஆனாலும் அந்த வலி தாங்குவீங்க தானே, அந்த அடித்த வலி தாங்குவீங்க தானே அந்த எறும்பு செத்தனால. ஏன்னா அப்போ அடிக்கிறதுல பிரச்சனை இருக்கா? அந்த அடிக்கிறதுல பிரச்சனை இல்லை. ஆனாலும் சும்மா வந்து யாராவது அடித்தா, சும்மா வந்துன்னு சொல்கிறது, அந்த அடித்த நேரத்தில் அந்த எறும்பு அந்த எறும்பு அங்கே இருந்தா அவங்களுக்கு காட்டுறதுக்கு எறும்பு இல்லைன்னா அப்போ அந்த நேரத்தில் உங்களுக்கு கோபம் வருத்தானே, ஏன் எதுக்காக எனக்கு அடித்தேன்? அப்போ அவங்க சொல்கிறாங்க இல்லை எறும்பு இருந்தாங்க. அப்படி இல்லை, அவங்க நீங்கள் போய் சொல்கிறீங்க. ஏன்னா அந்த நேரத்தில் நம்மளுக்கு வர்றது இவங்க அடிக்கிறாங்க, அந்த அடிக்கிற அடியில் தான் பிரச்சனை இருக்கிறது. அப்படி இந்த பிரச்சனையும் இந்த உலகத்தில் இருக்கிறது இல்லை. ஏன்னா ஏசுறதுன்னு சொல்கிறது இந்த உலகத்தில் இருக்கிறது இல்லை, நம்ம சரி கட்டுறதுன்னு. ஏன்னா ஏசுறதுன்னு சொல்கிற விஷயத்தில் ஏசுறதுன்னு சொல்கிறது நம்மளுக்கு மிந்தி நம்ம சின்ன காலத்தில் முன்னாடி வாழும்போது சின்ன காலத்தில் நம்மளுக்கு ஏசுறது இது தெரியறது இல்லை. ஏன்னா யாராவது கெட்ட வார்த்தை சொன்னால் நம்ம சின்ன காலத்தில் உங்கள் வீட்டில் கூட சின்ன புள்ளை இருந்தால் அந்த பிள்ளைக்கு கெட்ட வார்த்தை சொன்னால் அவங்க சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ அந்த நேரத்தில் அந்த கெட்ட வார்த்தை இது சொல்லாதீங்க, இது கெட்ட வார்த்தை, இது சொன்னால் மனசு வலிக்கும், அப்படி சொல்லனால தானே நீங்கள் அது மனசு வலிக்கிறது. உங்களோட இப்போ அந்த வார்த்தை உங்களுக்கு இப்போ சொன்னால் உங்களோட மனசு வலிக்கிறது, உங்களுக்கு துக்கம் வருது, இல்லைன்னா கோபம் வருது. அது வருது, அது கெட்ட வார்த்தை யாராவது கொடுத்தனால தானே. இந்த உலகத்தில் எது கெட்ட வார்த்தை எது நல்ல வார்த்தை அப்படி எதுவும் இருக்கிறது இல்லை. அது நம்ம பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு கிடைச்ச துஷ்டிப்படி தான் நம்மளுக்கு தெரிஞ்சு வருது, இது கெட்டது இது நல்லது. இந்த உலகத்தில் எதுவும் கெட்டதும் இல்லை, எதுவும் நல்லதும் இல்லை. இந்த உலகத்தில் இருக்கிறது அந்தந்த நேரத்தில் உண்டாகிறது. அந்தந்த நேரத்தில் உண்டாகிற இந்த உலகத்தில் நம்ம தான் நல்லது கெட்டதுன்னு எடுத்து துக்கப்படுறது, கவலைப்படுறது, சந்தோஷப்படுறது. அப்போ அப்படி எதுவும் பண்ணாமல் இந்த உலகத்தில் இருக்கிற உண்மையை தெரிஞ்சு நல்லா வாழ்வதுக்கு தானே தேவை. அப்படி அவசியம் இருக்கிற நம்ம எல்லா நேரத்திலும் நம்மளோட மகிழ்ச்சி இல்லாமல், இந்த உலகத்தில் இருக்கிற நித்திய மகிழ்ச்சி இல்லாமல் நம்மளோட வாழ்க்கையில் துக்கமாக கவலையாக எல்லா நேரத்திலும் சோகமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். ஏன்னா எனக்கு இது இல்லை அது இல்லை, இப்படி இருக்கிறது அப்படி இருக்கிறதுன்னு நம்ம இந்த உலகத்தை உருவாக்கிட்டு அந்த உருவாக்கிட்ட உலகத்திலிருந்து நம்ம துக்கமோ கவலையோ பட்டுக்கிட்டு இருக்கிறோம். அப்போ இந்த உலகத்தில் இருக்கிற நித்திய மகிழ்ச்சிக்காக மட்டுமே முயற்சி பண்ணுங்க. அந்த நித்திய மகிழ்ச்சி அடைக்கிறதுக்கு எல்லா நொடிகளிலும் முயற்சி பண்ணுங்க. அனைவருக்கும் முன்மாணிக்கம் இடம் சரணம் அடைக்க வேண்டும்.